நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். வாங்க கனவு தேசத்தில் பயணிக்கலாம். கனவு தேசத்தில் உங்களுடன் பயணிக்கும் நான் ராஜ்குமார். நண்பர்களே, இந்த காணொலி பதிவு அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப முக்கியமான பதிவு. அதாவது 2026 தேர்தலில் நாம் தமிழ் கட்சி வெல்ல வேண்டும், அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆக வேண்டும் அப்படிங்கிற எண்ணம், நோக்கம், ஆசை, கனவு உள்ள நமது கட்சி உறவுகள் அவசியம் இந்த காணொலி கொஞ்சம் முழுமையா பாருங்க. ஏன்னா இந்த காணொலி பதிவு அப்படிங்கிறது ஒரு கள ஆய்வு பற்றிய ஒரு காணொலி பதிவு, அதனால அவசியம் பாருங்க. சரி நண்பர்களே, வாங்க இப்ப நேரம் காணொலிக்குள்ள போலாம். இந்த 2024 நாடாளுமன்ற தேர்தலில் முடிவு வந்துருச்சுங்க. சரிங்களா? இந்த தேர்தலில் நம்ம இப்ப எவ்வளவு வாக்குகள் வாங்கியிருக்கோம், எத்தனை சதவீத வாக்கு வாங்கியிருக்கோம் அப்படின்னா 36 லட்சம் வாக்குகள் வாங்கியிருக்கோம். 8.2% வாக்கு வாங்கியிருக்கோம். இதுதான் வந்து இருக்கிற யதார்த்தம், உண்மை. சரிங்க நண்பர்களே, இப்ப அடுத்து 2026 சட்டமன்ற தேர்தலுக்கு இன்னும் 2 வருடங்கள் இருக்கு. இல்ல இன்னும் 22 மாதங்கள் தான் இருக்கு. அந்த தேர்தலில் நாம் தமிழ் கட்சி வெல்ல வேண்டும், அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆக வேண்டும் அப்படிங்கிறதா நமது கட்சி உறவுகளுடைய அனைவருடைய எதிர்பார்ப்பு, கனவு, நோக்கம், லட்சியம் எல்லாமே. இப்ப அது நடக்கணும்னா நம்ம என்ன செய்யணும்? இப்ப பாத்தீங்கன்னா நமது நாம் தமிழ் கட்சி தொடங்கி 15 வருடங்கள் ஆகுது. இந்த 15 வருட காலகட்டத்தில் நமது கட்சியுடைய வளர்ச்சி எந்த அளவுக்கு இருக்கு அப்படின்னா 8% வாக்கு. இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும், முதல்வராக ஆகணும் அப்படின்னா இன்னைக்கு வந்து 35% வாக்கு வாங்கணும் அப்படிங்கறதா இன்னைக்கு கல யதார்த்தமா இருக்கு. இன்னைக்கு அரசியல் வல்லுநர்கள், அரசியல் விமர்சகர்கள் இன்னைக்கு இந்த எல்லாரும் சொல்லக்கூடிய ஒரு வார்த்தை என்னன்னா இந்த 35% வாக்கு தான். இப்ப சமீபத்துல நம்ம திமுகவினுடைய அண்டா செந்தில்வேல் அண்ணன் இருக்காருல்ல, அவரு கூட நம்ம இந்த விஜய் சீமான் கூட்டணி பற்றிய ஒரு காணொலி போட்டிருக்காரு. அதுல கூட அவர் சொல்லியிருப்பாரு, தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும், முதல்வராக வரணும் அப்படின்னா 35% வாக்கு விழுக்காடு வேணும் அப்படிங்கிறது சீமானுக்கே தெரியும் அப்படிங்கிற மாதிரி அதுலயும் அவர் ஒரு கருத்து பதிவு பண்ணிருக்காரு. ஆமா நண்பர்களே, இன்னைக்கு தமிழ்நாட்டில் ஆட்சி அமைக்கணும், முதல்வராக வரணும் அப்படின்னா 35% வாக்கு விழுக்காடு வேணும். இதை நம்ம எப்படி வாங்க போறோம்? ஏற்கனவே நம்ம 8 விழுக்காடு தான் வாங்கியிருக்கோம். அதிலிருந்து ஒரு 4 மடங்கு வளர்ச்சிக்கு அதிகமா நம்ம வந்து வாக்கு விழுக்காடு வாங்கணும். 4 to 32 பிளஸ் ஒரு 3 35 விழுக்காடு வாங்கணும். எப்படி நம்ம வாங்க போறோம்? இத பாத்தீங்கன்னா ஒட்டுமொத்தமான நம்ம தமிழக அளவிலான ஒரு கணக்கு. இப்ப நம்ம ஒரு வாக்குச்சாவடிக்கு வருவோம். இப்ப உதாரணமா எனது வாக்குச்சாவடி எடுத்துக்குவோம். கட்சி தொடங்கி 12 வருடங்கள் ஆகுது. இன்னைக்கு எனது கிராமத்துல எனது வாக்குச்சாவடியில மொத்த வாக்குகள் அப்படிங்கிறது 950, அதுல பதிவான வாக்குகள் அப்படிங்கிறது 850. இதுல நாம் தமிழ்ச்சி கிடைத்த வாக்கு அப்படிங்கிறது 80 தான். நான் வந்து எதிர்பார்த்தது அப்படிங்கிறது 100க்கு மேல எதிர்பார்த்தேன். கடைசியில் இந்த பாஜக காரங்க வந்து ஓட்டுக்கு 500 ரூபாய் கொடுத்து சில வாக்குகளை வந்து அவங்களுக்கு பக்கம் இழுத்துட்டாங்க. இல்லன்னா 100க்கு மேல வந்திருக்கும். சரி நண்பர்களே, 80 வச்சுக்குவோம். இப்ப பாத்தீங்கன்னா கட்சி தொடங்கி 15 வருடங்கள் பக்கமா ஆகுது. 2016 தேர்தல் தான் முதல்ல போட்டி போடுறாங்க. அந்த தேர்தலில் எனது வாக்குச்சாவடியில நாம் தமிழ் கட்சிக்கு எத்தனை வாக்குகள் விழுந்தது அப்படிங்கிறது எனக்கு தெரியாது. ஒரு குறைந்தபட்சம் 5 to 10 வாக்குகள் விழுந்திருக்கலாம். அடுத்து பாத்தீங்கன்னா 2019 தேர்தலில் 39 வாக்குகள் வந்து எனது வாக்குச்சாவடியில நாம் தமிழ் கட்சிக்கு பதிவா இருந்தது. அடுத்து இப்ப 2021 சட்டமன்ற தேர்தலில் நாம் தமிழ் கட்சிக்கு 59 வாக்குகள் பக்கமா விழுந்திருந்தது. இப்ப இந்த தேர்தலில் 80 வாக்குகள். பாத்தீங்கன்னா கட்சி தொடங்கி 15 வருடங்கள் ஆகுது. இந்த 15 வருட காலகட்டத்தில் நாம் தமிழ் கட்சிக்கு மொத்த வாக்குகள் வந்து 950, அதுல பதிவானது 850, அதுல வந்து நாம் தமிழ் கட்சிக்கு வெறும் 80 வாக்குகள் தான் பதிவாயிருக்கு. இப்படி இந்த ஒரு சூழ்நிலையிலிருந்து நாளைக்கு 2026 தேர்தலில் ஒரு 450 வாக்குகள், ஒரு 500 வாக்குகள் பக்கமா நம்ம வாங்கணும் அப்படின்னா எப்படி இந்த வளர்ச்சி, ஒரு 5 மடங்கு வளர்ச்சி வந்து எப்படி நம்ம கொண்டு போக போறோம்? ஒரு கேள்வி இருக்குல்ல. நிச்சயம் நண்பர்களே, இப்ப இந்த தேர்தலில் பாத்தீங்கன்னா என்னால பெரிதா எதுவும் கலப்படி செய்ய முடியல. அதுக்கு என்ன காரணம் அப்படி பாத்தீங்கன்னா எனது குடும்ப சூழ்நிலை, பொருளாதார சூழ்நிலை. எனக்கு மட்டும் இல்ல, நமது கட்சி உறவுகள் பெரும்பாலானோருக்கும் இந்த ஒரு பிரச்சனை நிச்சயம் இருந்திருக்கும். அதாவது களத்துல செயல்படணும் அப்படிங்கிற மாதிரி என்ன இருந்திருக்கும். ஆனா சூழ்நிலை வந்து அவங்களை தடுத்திருக்கும். ஆனா அடுத்து வர இருக்கிற 2026 தேர்தலுக்கு இப்ப இருந்தே எனது கலப்பணியை தொடங்கிட்டேன். அது கலப்பணினா போய் செயல்படணும் அப்படிங்கறதெல்லாம் அவசியம் இல்ல. எனது எண்ண அளவில், எனது சிந்தனை அளவில், எனது திட்ட அளவில் வந்து நான் வந்து செயல்பட தொடங்கிட்டேன். நிச்சயம் வந்து நம்ம சிந்தனை தானே ஒரு செயலுக்கு வித்திடும். அதனால அந்த அளவில் நான் வந்து செயல்பட தொடங்கிட்டேன். அடுத்தது 2026 தேர்தலில் எனது வாக்குச்சாவடியில மொத்த வாக்குகள் அப்படிங்கிறது ஒரு 1000 பக்கமா இருக்கும். அதுல பதிவாகிற வாக்கு அப்படிங்கிறது ஒரு 900 பக்கமா இருக்கும். அதுல நாம் தமிழ் கட்சி வந்து ஒரு 400 to 450 வாக்குகள் பெற்றாதான் நம்ம வந்து ஒரு முதலிடத்துக்கு வர முடியும். ஒட்டுமொத்தமா இதே மாதிரி நான் சொல்லக்கூடிய இதே ஒரு கள சூழ்நிலைங்கிறது அனைத்து வாக்குச்சாவடியிலும் ஏற்பட்டா நிச்சயம் 2026 நாம் தமிழ் கட்சி அப்படிங்கிறது அதிக வாக்குகளை பெற்று, அதிக வாக்குகள் பெற்று நாம் தமிழ் வந்து ஆட்சி அமையும். அதே மாதிரி அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆவார். இதை நாம எப்படி செயல்படுத்த போறோம் அப்படிங்கிற கேள்விதான் இன்னைக்கு அண்ணனுடைய மனதிலும் எழுந்து நிக்குது. சரி நண்பர்களே, இப்ப ஒரு பக்கம் பாத்தீங்கன்னா அதிகார பலம், ஆட்சி பலம், பண பலம், படை பலம், இன்னும் பாத்தீங்கன்னா முக்கியமா ரவுடி பலம். இது எல்லாமே பாத்தீங்கன்னா இந்த திமுக, அதிமுக அப்படிங்கிற கட்சிட்ட இருக்கு. அடுத்து இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா சாதி, மதம், சாராயம், சினிமா மோகம், விளையாட்டு மோகம், இந்த மாதிரி இன்னொரு பக்கம் இருக்கு. இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இந்த இலவசம், ஓட்டுக்கு காசு, பணம் இதெல்லாம் வாங்கிட்டு ஓட்டு போடுற மக்கள் கூட இன்னொரு பக்கம். இன்னொரு பக்கம் பாத்தீங்கன்னா இதை காட்சி ஊடகமா இருந்தாலும் சரி, அச்சு ஊடகமா இருந்தாலும் சரி, நாம் தமிழ் கட்சி பற்றியும் அண்ணன் சீமானை பற்றியும் பேசுறதும் கிடையாது, எழுதுறதும் கிடையாது, காட்டுறதும் கிடையாது. இது இப்படி ஒரு பக்கம் இருக்கு. இதற்கு இடையில, இந்த சூழ்நிலைக்கு இடையில நாம் தமிழ் கட்சி வந்து வெறும் கொள்கை பலத்தை மட்டும் கொண்டு எப்படி இந்த தடைகளை உடைத்து எப்படி 2026 நாம் தமிழ் கட்சி ஆட்சி அமைக்க போகிறது, அண்ணன் சீமான் எப்படி முதல்வராக ஆக போகிறார் அப்படிங்கிற கேள்வி மிகப்பெரிய அளவில் எழுந்து நிக்குது. சரி நண்பர்களே, இதுல வந்து சாத்தியமா, இதெல்லாம் முடியுமா, எப்படி இது சாத்தியம் அப்படின்னு என்ன கேட்டீங்கன்னா நிச்சயம் முடியும், சாத்தியம்.
அதுக்கு நம்ம சில வேலைகள் எல்லாம் செய்ய வேண்டியிருக்கு. நிச்சயம் அதை செய்தோம் அப்படின்னா நிச்சயம் 2027 நாம் தமிழ் வென்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராவது உறுதி. நமது கட்சியினுடைய அனைத்து பொறுப்பாளர்களும், அதாவது இன்னைக்கு ஒன்றிய பொறுப்பாளர் இருந்தாலும் சரி, தொகுதி பொறுப்பாளர் இருந்தாலும் சரி, அனைவரும் ஒருங்கிணைந்து ஒற்றுமை செயல்பட்டா நிச்சயம் இது சாத்தியம். நான் ஏற்கனவே சொன்னீங்களா, இந்த திமுக அதிமுக அப்படிங்கிறது பணபலம் படைபலம் அப்படி பல பலங்கள் இருக்கு அப்படின்னு சொன்னீங்களா, இப்படி அதெல்லாம் அதையெல்லாம் உடைத்து நமது நாம் தமிழ் முன்னேறணும், வெற்றி பெறணும் அப்படின்னா அதுக்கான சில ஆயுதங்களை நம்ம கையில் எடுக்கணும். இப்ப உதாரணத்துக்கு இப்ப நான் ஒரு வயல்காட்டுல இருக்கேன். எங்க வயல்காட்டுல நாங்க வெள்ளாம போயிட்டு சும்மா இருக்கிற நாட்டுல பாத்தீங்கன்னா அந்த கருவேல முள்ள வளர்ந்துருங்க. அது பாத்தீங்கன்னா சின்னதா இருக்கும்போது கையில பிடிங்கி எரிஞ்சிடலாம். அது பெருசா வளர்ந்துரும், நம்ம அப்படியே கண்டுக்காம விட்டுருவோம், பெருசா வளர்ந்துரும். அப்ப போய் அதை கையில பிடுங்க முடியாது, போய் கையை வச்சா கையில குத்தம். அப்ப அதுக்கு என்ன பண்ணுவோம் அப்படின்னா, அதுக்குன்னு ஒரு பெரிய கலகட்டு இருக்குது. அந்த கலகட்டை எடுத்து அதை அப்படியே மடக்கி விட்டு அதுக்கப்புறம் வேரோட வெட்டி அதை எடுப்போம். அந்த மாதிரி இந்த திமுக அதிமுக அப்படிங்கிற இருபெரும் திராவிட கட்சியில நம்ம வேரோட பிடுங்கி எரியணும் அப்படின்னா அதற்கான ஆயுதத்தை நம்ம கையில் எடுக்கணும். சரி, இது என்ன ஆயுதம், எந்த மாதிரியான ஆயுதத்தை நம்ம கையில் எடுக்க போறோம், இதை பற்றி தான் வரும் நாட்கள்ல அடுத்தடுத்த காணொலியில நம்ம விரிவா பேச போறோம். ஏன்னா ஒரே காணொலியில நம்ம எல்லாத்தையும் பேச முடியாது, அது நேரம் அதிகமாயிரும். அதனால அடுத்தடுத்த காணொலியில நிச்சயம் இதை பற்றி பேசுவோம். மொத்தத்தில் நமது கனவு தேச மொழியை பார்க்கக்கூடிய நமது கட்சி உறவுகள் தொடர்ந்து நமது கனவு தேச மொழியிலிருந்து பாருங்க. இதை பற்றிய காணொலியில் அதிகம் பதிவிடுவோம். மொத்தத்தில் நமது கனவு தேச மொழியை பார்க்கக்கூடிய நமது கட்சி உறவுகள் தொடர்ந்து பாருங்க. அதாவது யூடியூப் பொறுத்த வரைக்கும் சில காணொலியில் நிறைய பேருக்கு ரெக்கமெண்ட் பண்ணோம், சில பேருக்கு அதிகம் ரெக்கமெண்ட் பண்ணாது. அதனால நண்பர்களே, நீங்க செய்ய வேண்டியது என்ன அப்படின்னா, நமது கனவு தேசம் வழியில நான் பதிவிடக்கூடிய காணொலியை நீங்க தொடர்ந்து பாருங்க, தேடி பாருங்க. இத நான் மட்டும் பேசினா போகாது, நமது கட்சிக்கு ஆதரவாக 300க்கும் மேற்பட்ட வழிவழிகள் இருக்கு. 2026 தேர்தலுக்குள்ள இன்னும் இது 500 வழிவழிகள் பக்கமா வந்துடும். இது எல்லாரும் இதை பற்றி பேசணும். நிச்சயம் அனைவரும் இதை பற்றி பேசும்போது இந்த கருத்து அப்படிங்கிறது இன்னைக்கு நிறைய பேருக்கு நமது கட்சி உறுப்பினர் போய் சேரும். அவங்க கருத்தை இதெல்லாம் செயல்படுத்துறதுக்கு ஒரு வாய்ப்பா இருக்கும். அதன் மூலமா 2026 தேர்தலில் நாம் தமிழ் வென்று அண்ணன் சீமான் அவர்கள் முதல்வராக ஆவதற்கு வாய்ப்பு இருக்கு. சரி நண்பர்களே, இதை பற்றி ஒரு நாட்கள் அதிகம் பேசுவோம். தொடர்ந்து நமது கனவு தேச மொழியோடு இணைந்திருங்கள். மீண்டும் அடுத்த ஒரு காலையில் சந்திப்போம். நன்றி, வணக்கம்.